ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று நவகிரகங்களில் மிக முக்கிய கிரகமான அதாவது சுக்கிரனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற உள்ளேன். நவகிரகங்களில் சுக்கிரன் என்பவர் மிக சிறந்த கிரகமாகும். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, பெண் சுகம், வீடு வாகன யோகம், அது மட்டுமின்றி சொகுசு வாழ்க்கை, அசையா சொத்து யோகங்கள், திருமண வாழ்க்கை, ஆடை ஆபரணங்கள் அணிகல சேர்க்கை, வண்டி வாகன யோகம் போன்ற சகலவிதமான சுகத்திற்கு சம்பந்தமான சகலவிதமான விஷயத்திற்கும் காரகனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் ஆவார். பொதுவாக சுக்கிரனானவர் ஒரு ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் பலமாக அமைவது மிக சிறப்பு. வலுவாக அமைய பெற்றால் கிடைக்க வேண்டிய சுகங்கள் அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். வீடு வாகன யோகம், அது மட்டுமின்றி சுகபோக வாழ்க்கை, அசையா சொத்து சேர்க்கை. குறிப்பாக சுக்கிரனை கலத்தரக்காரன் என்று கூறினார்கள். திருமண வாழ்க்கையை நல்ல வயதில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது திருமணம் நடக்க வேண்டிய இடத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, ஏற்றம், உயர்வு, நல்ல முன்னேற்றங்கள், வண்டி வாகனத்துக்கெல்லாம் சுக்கிரன் அதிபதினால வண்டி வாகன யோகங்கள்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையை சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனானவர் மிக சிறந்த கிரகம் என்பதனால சுபகிரக சேர்க்கை பெற்றிருப்பது. பொதுவாக கிரக சேர்க்கை இல்லாமல் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைவது மிக சிறப்பு. சுபகிரக நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பு, சுபகிரக சேர்க்கை பெற்றிருப்பது, சுபகிரக பார்வை பெற்றிருப்பது சிறப்பு. பொதுவாக சுக்கிரனானவர் சுபர் பார்வையுடன் இருப்பதும் சுபர் நட்சத்திரத்தில் இருப்பதும் சிறப்பு. சுக்கிரன் கலத்தரக்காரகன் என்பதனால் பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை தாரம் என்று கூட சொல்வார்கள். அந்த காலத்தில் தாரம் என்று சொல்லினார்கள். இந்த காலத்தில் பார்க்கின்ற போது அத்தனை திருமண வாழ்க்கை அல்லது அத்தனை பெண் தொடர்புகள் ஏற்படலாம்னு சொல்றோம். பொதுவாக சுக்கிரனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்கிறதோ அத்தனை பெண் தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கூட உண்டாக்கும்னு சொல்றோம். பொதுவாக பார்க்கின்ற போது ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ சுக்கிரன் தனித்திருந்து குரு பார்வையுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. அதுபோல சுக்கிரனானவர் சுபகிரக நட்சத்திரத்தில் இருப்பதும் தனது சுய நட்சத்திரத்தில் இருப்பதும் நற்பலன்களை ஏற்படுத்தும். அதுவே சுக்கிரனானவர் சனி, ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்று, சனி நட்பு கிரகம்னு சொன்னா கூட சனி நட்சத்திரத்தை சுக்கிரன் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல சர்ப்பகிரகமான ராகுவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பது கூட அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக சுக்கிரன் கலத்தரக்காரன் என்பதனால சுக்கிரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். சுக்கிரன் சுபகிரக நட்சத்திரத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுவே பாவகிரக நட்சத்திரத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை அமைவதில் சிக்கல்கள், சோதனைகள், சங்கடங்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்து பார்த்தா சுக்கிர திசை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக அமையப்பட்டு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்து கிரக சேர்க்கையுடன் இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் கிரக சேர்க்கையுடன் இருப்பதன் மூலமாக பொருளாதார ரீதியாக மேன்மைகளை உண்டாக்கும். பொருளாதார ரீதியாக கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சுக்கிரன் பலமாக அமையப்பட்டிருந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில், லக்னாதிபதி நட்பு கிரகம்னு சொல்லும் போது என்ன பார்க்கணும்னா ஜாதகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, புதனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிரனானவர் ஒரு யோகக்காரகனாக காட்சியளிக்கிறார். ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக காட்சியளிக்கிறார். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகர்களுக்கு சுக்கிர திசை வந்தால் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய அனுகூலங்கள், ஏற்றம், உயர்வு, நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி யோகத்தை வேற எந்த ஜாதகருக்கும் கொடுக்கறது இல்லை.
அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பூசா அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்து 10ஆம் பாவமும் சிறப்பாக அமைகின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த சுக்கிர தசையில் கிடைக்கிற மாதிரி லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய யோகமும் லட்சமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய யோகமும் வேற யாருக்கும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையில சுக்கிர தசை உண்டாகும். பொதுவாக சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கிற சமயத்தில் தான் சுக்கிரன் வந்து சுகவாழ்வுக்கு சொகுசு வாழ்விற்கு வீடு வாகன யோகத்திற்கும் காரகன் என்பதனால சுக்கிரனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கிரகனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும் சுக்கிரன் சேர்க்கை பெற்ற கிரகம் சுக்கிரன் சாரம் பெற்ற கிரகனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும் ஒரு ஆணுக்கு திருமண யோகமும் பெண்களுக்கு திருமண யோகம் மட்டுமின்றி சுகவாழ்வு சொகுசு வாழ்வு மேம்படக்கூடிய அமைப்பும் பொதுவாக வீடு வாகன யோகங்கள் அசையா சொத்து யோகங்கள்லாம் அந்த சுக்கிரனுடைய தசாபுத்திக்கு நடைபெறுகின்ற பொழுது எளிதில் அமையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையும் உண்டாகும். பொதுவாக சுக்கிரனானவர் ஆண்கள் ஜாதகத்தில் சுப நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருந்தால் நல்ல வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுவே ஆண் ஜாதகத்திலேயோ சரி பெண் ஜாதகத்திலேயோ சுக்கிரனானவர் பாவகிரக நட்சத்திரத்தில் அமையப்பெற்று பலகீனமாக அமையப்பெற்றால் சனி ராகு போன்ற பாவகிரக நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று நீச்சம் பெற்று அஸ்தங்கம் நீச்சம் பெற்று அமையப்பெற்றால் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சில தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிறது. பொதுவாக சுக்கிரனானவர் சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகும். அந்த சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனானவர் அஸ்தங்கம் பெறக்கூடாதுன்னு சொல்கிறான். அதாவது சூரியனுக்கு மிக அருகில் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே அமைவது அவர் நல்லது இல்லைன்றான். அப்படி அமைய பெற்றால் சுக்கிரனானவர் அஸ்தங்கம் பெற்று அமைய பெற்றால் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி வருகிறது. தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி வருகிறது. சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றவர்களுக்கு அதாவது சுக்கிரன் வந்து சூரியனுக்கு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கையானது அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. திருமண வாழ்க்கை அமைஞ்சாலும் பிரிவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் பாவகிரக சேர்க்கை பெற்று 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்றால் சர்க்கரை வியாதி சில ரகசிய நோய்களை சந்திக்கக்கூடிய ஒரு அவலநிலை என ஜாதகருக்கு கடுமையான சோதனைகள்லாம் உண்டாகிறது. பொதுவாக சுக்கிர தசாபுத்திகள் சுகத்தையும் மேன்மையும் கொடுக்குன்னு சொன்னால் கூட பலகீனமான சுக்கிரன் அமையப்பெற்ற சுக்கிர தசாபுத்தி சில சோதனையும் சங்கடங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகிறது. சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருப்பது, கஞ்சனூர் கூட ஒரு முறை சென்று வருவது, வைரக்கல் மோதிரம் அணிவது கூட மிக மிக சிறப்பு. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றியும் சுக்கிரனுக்குரிய பரிகாரங்களை பற்றியும் உங்களிடம் சில வார்த்தைகள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது புதியதொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.